ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நமக்கு காட் இந்த உலகத்தில் ஒரு அழகான லைஃப் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் செய்கிற சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்ம அந்த லைஃப் ரொம்ப மெஸ்ஃபுல்லாக ஆக்கிடுறோம். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கிறோம். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சில சமயம் யோசிப்போம், காட் நம்மளை நேசிப்பாங்களா, இல்லைனா நானே இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, காட் என்னை காப்பாற்றுவாங்களா, இல்லைன்னா காட் என்னை மன்னிப்பாங்களா இப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். இதில் என்னால் வெளியே வர முடியுமா அப்படின்னு. பைபிள் அழகான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஜீசஸோட ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் பீட்டர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தான். அவன் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போவீங்கன்னு சொல்லும்போது பீட்டர் சொல்லுவான், இவங்க எல்லாரும் விட்டு போனாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னவன் ஜீசஸ் சொன்ன வார்த்தையின்படி 3 டைம்ஸ் ஜீசஸை அவன் மறுதளிச்சிருவான். ஆனாலும் ஜீசஸ் திருப்பி ரெசரக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு காரியம் அவனோட அந்த பேக்லாக், அவனோட அந்த ஒரு மெஸ்ஸை ஜீசஸ் என்ன பண்ணல, நினைவு கூறவே இல்லை. நீ இப்படி சொல்லிட்டு போனியே அப்படின்னு சொல்லலை. அவன் எப்போ தன் கண்களை ஏசப்பா மேலே அவன் செலுத்தினானோ அப்போவுமே காட் அவனோட மெஸ்ஸை என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ மெஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தாலும் நம்ம கண்கள் கர்த்தரை நோக்கி திரும்பும்போது கர்த்தர் நம்ம லைஃப்பை ஒரு மெஸ்ஸை ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற்றி நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். God bless you.